கேக்குது. இதுல இப்ப எங்களோட இன்றைக்கிற பேப்பர்ன்ற முதலாவது பகுதி வந்து இந்த கோடிங் சம்பந்தமான வினாக்கள். கோடிங் சொன்னா சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க இந்த பிரதியீடுகளாக சொல்லலும் அல்லது ரகசிய குறியீடுகள் சொல்லலும். இது சார்ந்த வினாக்கள் வெவ்வேறு டைப்ல வரும். அதுல ஒரு டைப் தான் நாங்க இப்ப இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் வினாக்களை பார்க்க இருக்கிறோம். 1 தொடக்கம் 5 வரை உள்ள இந்த வினாக்கள். 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட குறியீட்டை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. அப்ப அதுல குறிப்பிட்ட குறியீடுகள் தரப்பட்டால் அல்லது தராமல் இருந்தாலும் நாங்க பரீட்சைக்கு செல்ற சந்தர்ப்பங்கள்ல செய்ய வேண்டிய முதலாவது சந்தர்ப்பம் ஆங்கில எழுத்துக்களை 13 எழுத்துக்களாக எழுதி அதற்கு இலக்கம் போட்டு வைத்துக் கொள்ளும். ஆங்கில எழுத்துக்களை 13 எழுத்துக்களாக எழுதி அதுக்கு இலக்கம் போட்டு வைத்துக் கொள்ளணும். இப்ப அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 13 எழுதுங்க. ABCDEFGHIJKLM இதுல 13 எழுத்து. அதுக்கு கீழே NOPQRS நீங்க சில சந்தர்ப்பங்கள்ல 5 எழுத்துக்களாகவும் எழுதி படிச்சிருப்பீங்க. ஆனா இப்படி 13 எழுத்துக்களாக எழுதி செஞ்சா உங்களுக்கு வினாக்கள் செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். அந்த அடிப்படையில நாங்க 13 எழுதி நம்பர் போடுறோம். 1 ஓகே. இப்ப நம்பரை போட்டுட்டு முதலாவது வினாவை பாருங்க. ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் ஸ்டாப் சொல்லி ஒரு சொல் தந்திருக்கு. ஸ்டாப் சொல்லப்படுற அந்த சொல்லுக்குற பெருமானம் 61ஆலையும் ரீசன் சொல்லப்படுற சொல்லுண்ட பெருமானம் 63ஆலையும் தரப்படுது. அப்படியாக இருந்தால் எஜுகேஷன் இதன் பெருமானம் என்ன வரும்? அதான் கேள்வி. எழுதினால இந்த ஒவ்வொரு எழுத்துக்குரிய பெருமானங்களையும் போட்டு பார்க்கணும். அந்த விட சாத்தியப்படுமாறு பார்க்கணும். 61 வந்தா இந்த எழுத்துற பெருமானத்துக்கும் இந்த பெருமானத்துக்கும் ஏதாவது தொடர்பு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பெருமானம் 19, ஈண்ட பெருமானம் 20, ஓவிண்ட பெருமானம் 15, பீண்ட பெருமானம் 16. ஃபுல்லா கூட்ட தேவையில்லை. இப்ப லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் கூட்டிட்டு முடிவை பார்க்கணும். அது சரியா இல்லையா? லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் 6 5 11. 11ஓட 9 சேர்ந்தா 20 முடியும். 11ஓட 1 சேர்ந்தா 20 முடியும். அப்ப 20 வந்துட்டு சொன்னா எங்கிட்ட மீதம் 2 இருக்கு. அப்ப 2 போட்டோம்னா 3 4 6 70 விட வருது. இங்க 61 இருக்கு. ஆகவே இந்த தரப்பட்ட ஆங்கில எழுத்துக்குரிய பெருமானங்களை கூட்டுவதால இந்த விட வரல.
அப்ப அப்படி நாம ஒவ்வொரு கட்டமாக பார்ப்போம். சில சந்தர்ப்பங்கள்ல இந்த எண்கள்ல வர்க்கங்கள் சம்பந்தப்பட்டு வரும், அல்லது ஒன்று விட்ட எண்கள்ல பெருமானம் போட்டு வரும், ஏதோ ஒரு வகையில வரும். இப்ப இதுல மொத்தம் 4 ஒரு எழுத்து 2 3 4 4 எழுத்து காணப்பட்டு சொன்னா உங்களுக்கு தெரியும் 4 வர்க்கம் 16. 4 வர்க்கம் 16. 4 4ஆல பெருக்கினா 16. அதான் 4 வர்க்கம். இப்ப இந்த 16 மாத்தணும்னு சொன்னா 61 வருது. இந்த விட சாத்தியப்படுது. இப்ப இதுல உள்ள எழுத்துக்கள் எண்ணிக்கையை பாருங்க. 1 2 3 4 5 6. அப்ப 6 வர்க்கம் 36. 6 வர்க்கம் 36. 6 தரம் 6 36. அப்ப அந்த 36 மாத்தணும்னு சொன்னா 63 வருது. எனவே இந்த குறிப்பிட்ட லாஜிக் தரப்பட்ட 2க்கு பொருந்தும். அப்ப இதுல தரப்பட்ட அந்த இஸ்டப்னு சொல்ல உள்ள 4 எழுத்துக்களுக்கும் வர்க்கம் காணப்பட்டு அவற்றை விடைய மாற்றுவதன் ஊடாக 61 வருது. அதே போல ரீசன் சொல்லல மொத்தம் 6 எழுத்துக்கள் காணப்படுது. 6 வர்க்கம் 36. அதை மாத்தினோம்னா 63 வருது. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா இங்க எடியூகேஷன் சொல்ல உள்ள எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9. ஆகவே 9 வர்க்கம் 81. அப்ப அதை மாற்றணும்னா அதை விட 18 வந்திருக்கும். எனவே தரப்பட்ட வினாவுக்கான விட 18 வந்துடும். விளங்குதாய்? இந்த ஆன்சர் எப்படி வந்து விளங்கிட்டா? ஓகே சார், விளங்கிச்சு சார். ஓகே ஓகே, நல்லது. அடுத்தத பாருங்க. அடுத்த வினா பாருங்க. அடுத்த வினா ஒரு குறிப்பிட்ட குறியீட்டில் யுனிவர்சல் 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 சொல்லின பெருமானம் 20ஆகவும் அதே போல எஜுகேஷன் என்ற அந்த சொல்லின பெருமானம் எஜுகேஷன் பெருமானம் 20ஆகவும் வரும். அப்ப ரெண்டும் வெவ்வேறு சொற்கள். ஆனா 2 வெவ்வேறு சொற்களினையும் ஏதோ ஒரு வகையான குறியீட்டு முறையை பாய்வதன் ஊடாக அதன் பெருமானம் 20 வருது. பொதுவாக நாங்கள் கூடுதலாக பயிற்சி செய்வதாலதான் இப்படியான வினாக்கள் வரும்போது ஐடியா விட்டு வருவாங்க. எங்களுக்கு நார்மலா தெரியும் இங்கிலீஷ்ல உயிரெழுத்து எல்லா எழுத்துக்கள்லையும் உயிர் மெய்யெழுத்து காணப்படுது. அதுல ஆங்கில உயிரெழுத்துக்கள் தெரியும் உங்களுக்கு. AEIOU தெரியும். அந்த அடிப்படையில இந்த யுனிவர்சல் சொல்லில உள்ள உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா 1 2 3 4. அப்ப இதுல உள்ள உயிரெழுத்துக்கள் 4 இருக்கு. UIAE இருக்கு. 4 உயிரெழுத்து இருக்கு. அப்ப மீதம் உள்ளது மெய் எழுத்து. 1 2 3 4 5. மெய் எழுத்து 5 இருக்கு. இந்த 4ம் 5ம் பெருக்கப்பட்டால் 20 வரும். எனவே தரப்பட்ட சொல்லில் உள்ள ஆங்கில உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் பெருக்குவதன் ஊடாக தரப்பட்ட சொல்லில் உள்ள ஆங்கில உயிரெழுத்தையும் மெய்யெழுத்துக்களையும் பெருக்குவதன் ஊடாக தரப்பட்ட சொல்லுக்குரிய பெருமானம் இதுல பெறப்பட்டிருக்கு. இதே சேம் லாஜிக் வந்து இந்த கேள்விக்கு செட் ஆகுமா அப்படின்னு பார்ப்போம். இதே சேம் லாஜிக் வந்து இந்த வினாவுக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். இங்க மாத்தீங்கன்னு சொன்னா
உயிரெழுத்துக்களா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5. அப்ப உயிரெழுத்துக்கள் 5 காணப்படுது. மீதமுள்ளது மெய்யெழுத்து 1 2 3 4. உயிரையும் மெய்யையும் பெருக்கினா அதுல பெருமானம் வருது. ஆகவே இந்த தரப்பட்ட 2 சொற்களுக்கும் ஒரே லாஜிக் பொருந்துறதால இதற்கு கேட்கப்பட்ட அந்த வினாவுக்கும் அதே லாஜிக் பொருந்தும். அந்த அடிப்படையில எங்களுக்கு தரப்பட்ட சொல் எதுன்னு பார்த்தோம்னா, இதுல எங்களுக்காக தரப்பட்ட அந்த சொல்ல பாத்தீங்கன்னு சொன்னா அது என்ன சொல்ல இருக்குன்னா, இதான் எங்களுக்கு தரப்பட்ட சொல். இந்த தரப்பட்ட சொல்ல வார உயிரெழுத்துக்களை பார்க்கணும். 1 2 3 உயிரெழுத்துக்கள் காணப்படுது. 1 2 3 உயிரெழுத்து. மீதம் உள்ளது மெய்யெழுத்து 1 2 3 4 5 6. அப்ப உயிரும் மெய்யும் பெருக்கப்பட்டால் இதோட ஆன்சர் 18. இது விளங்குச்சா? விளங்குச்சு. அடுத்த பாகம். அப்ப 2 வித்தியாசமான லாஜிக், அதாவது இந்த கோடிங் சம்பந்தமான வினாக்கள் வரப்பட்டா மெயினா எப்படி நாங்க அந்த லாஜிக் வருதுன்னு பார்க்கணும். எங்களோட இதுக்கு முதல்ல உள்ள ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா வித்தியாசமான நிறைய லாஜிக் சொல்லியிருக்கோம். அட்மின் சேர்த்து கேட்டா கட்டாயமா தருவார். நீங்க எழுந்தா வேற நிறைய வினாக்கள் எடுத்து வெவ்வேறு லாஜிக் எப்படி எல்லாம் வருது இதுலன்றத கட்டாயமா பாருங்க. அடுத்தது பாருங்க, அக்பர். இந்த அக்பர் என்ற சொல்லின குறியீடு 15. அப்படியாக இருந்தா அன்வர் அதன் குறியீடு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்க. இதுல என்ன லாஜிக் பயன்படுத்திக்கிறாங்கன்னா, இதுல பயன்படுத்தப்பட்ட லாஜிக் இந்த ஏயின பெருமானம் 1, கேயின பெருமானம் 11, கேயின பெருமானம் 11, பீன பெருமானம் 2, பிறகு ஏயின பெருமானம் 1, ஆறின பெருமானம் 18. இப்படி போட்டு நல்ல கவனிங்க இந்த வினாடி. ஏயின பெருமானம் 1, கேயின பெருமானம் 11, பீன பெருமானம் 2, ஏயின பெருமானம் 1, ஆறின பெருமானம் 18 போட்டுட்டு எங்களுக்கு தெரியும் இந்த இலக்கை சுட்டி இன்னொன்று இருக்குது. இலக்கை சுட்டி, இந்த இலக்கை சுட்டிய அடிப்படையாக வைத்து பொதுவாக இந்த நுண்ணறிவுல நிறைய வினாக்களுக்கு விட செய்யணும். பெருக்கல்களை மிகவும் இலகுபடுத்துற ஒன்றுதான் இந்த இலக்கை சுட்டி. இலக்கை சுட்டினா நாங்க 1 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கங்களை பாவிக்கிற அந்த முறைதான் இலக்கை சுட்டி. உதாரணத்துக்கு 236ல இந்த 236 என்ற எண்ணெண்ட இலக்கை சுட்டி என்னன்னு கேட்டா, 236ல வார 3 இலக்கங்களை கூட்டுற 2 3 5, 5ஓட 6 கூட்டினா 11. பிறகு அந்த 11ல வார ஒன்றையும் கூட்டுற 2. அப்ப 236 என்ற இலக்கத்துக்குரிய இலக்கை சுட்டி 2 வந்துட்டு. இந்த இலக்கை சுட்டி ஒரு இலக்கத்துல இலக்கை சுட்டி 3 6 அல்லது 9 வந்துட்டா அந்த இலக்கம் 3ஆல வகுப்படும். ஏதாவது ஒரு எண்ணுக்கு இலக்கை சுட்டி 3 6 9 வந்துட்டு சொன்னா அந்த குறிப்பிட்ட இலக்கம் 3ஆல வகுப்படும். இந்த இலக்கத்துல இலக்கை சுட்டி 2 வந்தபடியால இத 3ஆல வகுக்கலாம். அடுத்த முடிவு செல்லணும். இத 3ஆல வகுக்கலாட்டி மீதி எத்தனை வரும்னு கேட்டா
இலக்கை சுட்டி 2 வந்துட்டுனா 2 ஏதால 3ஆல வகுத்தா என்ன மீதியோ அதுதான் 236 3ஆல வகுத்தா வார மீதி. ஆகவே 236 3ஆல வகுத்தா மீதி 2. இதுல எப்படி கேள்வி எங்களுக்கு வரும்னு சொன்னா 3 வகையான கொடிகள் ஒரு விளையாட்டு போட்டியில நடத்துறாங்க. ஒன்று நீலக்கொடி, அடுத்தது பச்சை, அடுத்தது மஞ்சள். மொத்தம் 236 கொடிகள் நடப்பட்டா 236வது கொடி என்னன்னு கேட்டா நீங்க என்ன செய்வீங்கன்னா அந்த தரப்பட்ட இலக்கத்தை 3ஆல வகுப்பீங்க. 3 நிற கொடிகள் தான் 3ஆல வகுக்கணும். அதுல 3ஆல வகுத்து 1 மீதி வந்தா அது முதலாவது நிறக்கூடிய தரும். மீதி 2 வந்தா 2வது நிறக்கூடிய தரும். மீதி 0 வந்தா 3வது நிறக்கூடிய வரும். இப்ப 236 3ஆல வகுத்தா மீதி எத்தனை வரும்னா 2. ஆகவே 236 கொடிகள் நீலம், பச்சை, மஞ்சள் என்ற ஒழுங்குல மாறி மாறி நடப்பட்டால் 236வது இடத்துல பச்சை நிற கொடி வந்துடும். இது ஒரு ஐடியாவும். இந்த இலக்கு சுட்டிக்குள்ளால இவ்வளவு வேலை செய்யணும் எங்களுக்கு. அது பெரிய ஒரு பெருமானமாக இருந்தாலும் செய்யணும். எப்படி ஒரு பெருமானம் இவ்வளவு கொடிகள் நாட்டிக்கிறாங்க. நீலம், பச்சை, மஞ்சள் வந்துட்டு இந்த 4,38,145வது கொடி என்ன வரும்னா இலக்கு சுட்டிய பாக்குறேன். 3ஆவது வாங்க தேவை 7, 15, 16, 20, 25. அப்ப 25ல வாங்க 7ஐயும் 2ஐயும் 5ஐயும் கூட்டினா 7. இப்ப 7 3ஆல வகுத்தா மீதி என்ன 1. மீதி 1 வந்தா நீல நிற கொடி விட வெரி ஷோர்ட்டா விடைய முடிக்கணும். அப்படி இலக்கை சுட்டி நிறைய உதவி செய்யும். இலக்கை சுட்டிய இளவிட லேசா காண்ற ஒரு முறையும் இருக்கு. இதுல இலக்கை சுட்டி 7 காண்றோம். அது எப்படி இன்னும் ஈஸியா காணணும்னா இலக்கை சுட்டி காணும் போது எங்கேயாவது 9 விட வந்துச்சுன்னா அதை வெட்டி விடுங்க. 4, 5, 9 போயிடும். 8, 1, 9 போயிடும். அவ மிச்சம் உள்ளது யாரு 4, 3 கூட்டுனா வீடு. இதான் இலக்கை சுட்டி. மொத்தமா கூட்டுறது இல்லை. இலக்கை சுட்டி ஒரு பெரிய நம்பரு காண சொல்லி தந்தா பக்கத்துல அல்லது எங்கேயாவது 2 எண்கள் சேர்ந்து 9 வருது அல்லது 3 எண்கள் சேர்ந்து 9 வருதுன்னா அந்த 9 வார எல்லாத்தையும் விட்டுட்டு எது மிஞ்சுதோ அது இலக்கை சுட்டி. அப்போ இலக்கை சுட்டியில முதலாவது விஷயம் சொன்னோம் 3, 6, 9 வந்துச்சுன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட எண் 3ஆல வகுப்படும். அதுல அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அதே போல ஒரு எண்ணின் இலக்கை சுட்டி 9 மட்டும் வந்தா அது 9ஆல வகுப்படும். இப்படி இலக்கை சுட்டி அடிப்படையாக வச்சு நிறைய ஐடியாக்கள்ல தரப்பட்ட வினாக்களுக்கு விட செய்யணும். இப்ப எங்களுக்கு இங்க தரப்பட்ட வினாக்கள் இலக்கை சுட்டிக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா ஏறின இலக்கை சுட்டி 1, கேந்த இலக்கை சுட்டி எத்தனை பாத்தீங்கன்னா 1 மட்டும் 2, வீந்த இலக்கை சுட்டி 2, மீண்டும் ஏறின இலக்கை சுட்டி 1, 6 இலக்கை சுட்டி 8ஓட 1 கூட்டுனா 9. இப்ப ஒவ்வொரு எழுத்துக்குமான எண் பெருமானத்தின இலக்கை சுட்டிய கண்டு அந்த விடைய கூட்டி பாருங்க. இத கூட்டினா 15 வரும். அப்படிதான் இந்த 15 வருது. பாருங்க எப்படி எல்லாம் லாஜிக் ஒர்க் பண்ணுது. அப்ப அந்த அடிப்படையில இதுக்கு நாம விட வேண்டும்னா இது 1 என்ன பெருமானம் 14, W என்ன பெருமானம் 23, 1, 6 என்ன பெருமானம் 18. ഇതിന്റെ ഇലക്ക ചുറ്റി 1, ഇതിന്റെ 5, ഇതിന്റെ 5, ഇതിന്റെ 1, ഇതിന്റെ 9. അപ്പൊ ഇதை കൂട്ടിയെന്ന് சொன்னா விட 21. விட 21. இந்த வினா நல்லா விளங்கிட்டாகணும். இந்த லாஜிக் எப்படி பாவிக்கப்பட்டிருச்சு என்றது விளங்கிட்டாங்க. நிறைய வித்தியாசமான நிறைய லாஜிக்ஸ் வரும். நாங்க லாஜிக்ஸ முறையா பாவிச்ச விளங்கிட்டா வெரி சிம்பிளா கேட்கப்படுற வினாக்களுக்கு விட செஞ்சுட்டு போயிடலாம். அடுத்த வினாவுக்கு வரும்.
இப்ப அடுத்த வினா செய்யக்குள்ள நாங்க மேக்சிமம் எல்லாம் செய்யலாம். இதுல எங்களுக்கு தெரிஞ்சு பாருங்க, ஒப்ரா அதன் விட தரப்படுது 3 இப்படி தரப்படுது. என்ன இதுல லாஜிக்? இன்னொரு லாஜிக் ஒண்ணுமே இல்லை இதுல. சீன பெருமானம் 3, ஓவின பெருமானம் 15, பீன பெருமானம் 2, ஆறின பெருமானம் 18, பிறகு ஏயின பெருமானம் 1. அந்த பெருமானங்களை தூக்கி கொண்டு போட்டு குறியீடு உருவாகி இல்லை. அப்படியாக இருந்தா எங்கிட்ட கேட்டு கிடக்கு விரைவில்லா. இதுக்குரிய விடையை கேட்டா நான் உண்மைக்கு எல்லா விடையையும் எழுதி பார்க்கிறதா அப்படின்னா எழுதி பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு இதுல 4 ஆப்ஷன் தந்துருச்சாங்க. அந்த 4 ஆப்ஷன்ல முதலாவது எல்லா பெருமானமும் 7 7 7 இருக்கு. இரண்டாவது விட 15 14 மாறி மாறி வருது. பாருங்க, அந்த தரப்பட்ட 4 ஆப்ஷனை பாருங்க. முதலாவது ஆப்ஷன் எங்களுக்கு இருக்கு 7 15, இரண்டாவது ஆப்ஷன் 7 14, 7 15 16 91 21 21 இருக்கு. இரண்டாவது ஆப்ஷன் இருக்கு 7 14 18 9 12 12 1 இருக்கு. மூன்றாவது ஆப்ஷன் 7 15 18 9 12 12 1. அடுத்தது நாலாவது ஆப்ஷன் 7 15 7 7 15 18 7 12 12 1. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசா நான் முதலாவது விட எல்லா இடத்துலயும் 7. பிறகு இந்த பெருமானம் எல்லா இடத்துலயும் ஒரே விட, எல்லா இடத்துலயும் ஒரே விட. அப்படி கொஞ்சம் டைமை சேவ் பண்றதுக்குரிய ஐடியாக்காக ரெண்டாவது ஓ இருக்கு. ஓவிட விட 15, அப்ப 14 இந்த விட வராது. அடுத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு இடத்துல 16 இருக்கு, 3 இடத்துல 18 இருக்கு. அப்ப இது 6க்கு 18, இதுல 16 இருக்கு. அப்ப இந்த விடையும் வராது. அவைகள் விடையா வரணும்னா ஒன்று 3வது விட அல்லது 4வது விட வரணும். அப்ப அதுல எங்களை 4வது எழுத்து ஐ இருக்கு. ஐயின பெருமானம் 9 வரணும். இதுல 7 இருக்கு. இந்த விடையும் வராது. ஆகவேதான் இது என்னன்னா நாங்க குறிப்பிட்ட வினாவுக்கு அந்த ஆப்ஷனை பாவிச்சு எப்படி செய்ய போறோம். இது ஒரு லாஜிக். இப்ப எவ்வாறு அந்த லாஜிக்ஸ் ஒவ்வொரு இலக்கத்துக்கும் ஒவ்வொரு பெருமானத்துக்கும் வேறுபடுது அப்படின்றத சரியா விளங்கணும்னா மிக ஈஸியாக இந்த தரப்பட்ட வினாக்களை சிம்பிளா முடிச்சுட்டு போயிடணும். இது விளங்குதா? சார். ஓகே, அடுத்ததை பார்ப்போம். அடுத்த வினா பாருங்க. அடுத்தது எங்கிட்ட பார்த்தீங்கன்னா இதென்ன பெருமானம், இதென்ன பெருமானம் 4 6 2 9 3 9 2 7 இருக்கு.
அப்படியாக இருந்தா எக்ஸாமினேஷன் இதுக்குரிய விட என்ன வரும்னு கேட்கிறாங்க. ரெண்டாவது ரெண்டாவது என்ன லொஜிக் இதுக்கு? இதுவும் இலக்க சுட்டி தான் சார். இலங்கை சுட்டி. இப்ப இது 13 13ஓட 13ல வார 1 கூட்டி 4 அந்தந்த எண்ணுக்குரிய இலக்க சுட்டியை போட்டுட்டாங்க. இப்ப இது 5 5 எக்ஸின் விட 24ண்டா இந்த 2 கூட்டினா விட 6 வரும். அப்ப எங்களுக்கு 56 ஸ்டார்ட் பண்ணணும். எனவே எல்லாத்தையும் பார்க்க தேவையில்லை, ரெண்டாவது விடையில மட்டும்தான் 56 ஸ்டார்ட் ஆகும். டைம் மிச்சம் உங்களுக்கு, நீங்க எல்லாம் பார்க்க தேவையில்லை. அந்த வினாவுல முதலாவது விட 45 ஸ்டார்ட் ஆகுது, ரெண்டாவது விட 56 ஸ்டார்ட் ஆகுது, மூணாவது விட 57 ஸ்டார்ட் ஆகுது, நாலாவது விட 67 ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இங்க லாஜிக் என்னன்னு சொன்னா, நாங்க சிஸ்டம்ல பாஸ் கால்குலேட் வந்துட்டோம். எம்முண்ட விட 13 13 வார 1 3 கூட்டினா 4, ஓவில விட 15 15ல வார 1 5 கூட்டினா 6. மொத்தமாக செய்யல, 2 எழுத்துல வச்சு லொஜிக்க கண்டுட்டோம். அதே மாதிரி இப்ப எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஈண்ட விட 5 5 தான் வரும். எக்ஸ் விட 24, அந்த 24ல வார 2 4 கூட்டினா 6. அப்ப விட எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா 5 6 ஸ்டார்ட் ஆகும். முதலாவது விட எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா 4 5, அப்ப அது அவுட். ரெண்டாவது விட 5 6 ஸ்டார்ட் ஆகுது, மூணாவது விட 5 7, அப்ப அதுவும் அவுட். நாலாவது விட 6 7 ஸ்டார்ட் ஆகுது, அப்ப அதுவும் அவுட். ஆகவே இந்த வினாவுக்கான விட ரெண்டாவது ஆப்ஷன். இப்படி ஆப்ஷன் தான் மொத்தமாக தரப்படுற வினாக்கள்ல நாங்க எங்களோட டைமை செலவழிக்கணும் எந்த தேவையும் இல்லை. ஆப்ஷனை பாவிச்சு அந்த குறிப்பிட்ட வினாவுக்கு விட காண்றதுக்கான ஐடியாவும் எங்கிட்ட இருக்கணும்.